அன்புள்ளம் கொண்ட அனைவருக்கும் வணக்கம். நாம் கந்த புராணத்தை தொடர்ந்து கேட்டுட்டு வரோம். நேத்திய தொடர்ச்சி இன்னைக்கு பார்க்கலாம். ஆறுமுக பெருமான் தேவர்களுடனும் பூத சேனைகளுடனும் ஹேமகுடத்தில் பாசறை அமைத்து தங்கியிருக்கிறார் என்பதை அறிந்த நாரதர் சூரபத்மனிடம் சென்றார். அவன் முன்பு சென்று ஆசைகள் பல கூறினார். அசுரனுக்கு அவரை தெரிந்து கொள்ள முடியவில்லை. அடே, யார் நீ? எங்கே இருப்பவன்? இங்கு வந்தது ஏன் என்று கேட்டான். அதற்கு நாரதர், ஹே சூரபத்மா, நான் கைலாயத்தில் வாழும் முனிவர்களில் ஒருவன். நாள்தோறும் உன் குலம் தழைக்கவும் உன் கீர்த்தி பெருகவும் நான் தான் தவம் செய்து வருகிறேன். தேவர்களை கண்டால் எனக்கு ஆகாது. அவர்களை பல தொல்லைகளில் சிக்கி துன்புறுமாறு செய்கிறேன். உன் ஆசாரியர் சுக்கிரருடன் நான் நெருங்கிய நட்பு உடையவன். என்னை நாரதன் என்று அழைப்பர். உனக்கு முக்கிய செய்தி ஒன்றை அறிவித்து போகவே நான் இப்போது வந்துள்ளேன். உன்னை கொல்வதற்காக பரமேஸ்வரன் தம்முடைய நெற்றிக்கண்ணிலிருந்து ஒரு பாலகுமாரனை தோற்றுவித்து தேவர்களுடன் அனுப்பியுள்ளார். தேவர்கள் அப்பாலகனை சரணடைந்து உன்னால் இழைக்கப்படும் கொடுமைகளை கூறி அழுதனர். அவர்களை காப்பதாக உறுதி கூறி சிவபாலன் வந்துள்ளான். கிரௌஞ்சத்தையும் உன் சகோதரன் தாரகனையும் அவனே அழித்தது. உன்னையும் சுற்றத்தாரோடு அழிப்பதாக சூள் உரைத்துள்ளான். தற்போது அவன் தேவர்களுடன் நகருக்கு வடக்கே பாசறை அமைத்து கொண்டு தங்கியிருக்கிறான். என்ன செய்ய வேண்டுமோ அது செய்ய தாமதிக்காதே. இதை சொல்லிவிட்டு போகத்தான் வந்தேன் என்றார். சூரபத்மன் கலகலவென்று நகைத்தான். அந்த சிரிப்பினிடையே வெளிப்பட்ட தீ ஜுவாலை அவன் எத்தகைய கோபத்தில் குமரிக்கொண்டிருக்கிறான் என்பதை காட்டியது. ஏய் நாரதா, அந்த குழந்தையை பற்றி செய்திகளை நானும் கேள்விப்பட்டேன். இந்த பட்டணத்தை சாதாரணமாக எண்ணி வந்திருக்கிறான் போலும். இங்கே போர் செய்ய அந்த சிறுவனால் ஆகுமா? சிங்கத்தின் குகையில் நுழைந்து அந்த யானை குட்டி ஒன்று எதிர்த்ததாம். அந்த கதையாக இருக்கிறது. குழந்தை என்று எண்ணியே இதுவரை நான் அவனை விட்டு வைத்திருக்கிறேன். எப்போது கடல் கடந்து என் பட்டணத்துக்கு அவன் வந்து விட்டானோ, இனி அவன் விஷயத்தில் சிறிதளவும் கருணை காட்ட மாட்டேன். தாரகனும் கிரௌஞ்சமும் அழிந்து விட்டதால் என்னை எளிதில் வென்றுவிடலாம் என்று மனப்பால் குடித்து கொண்டிருக்கிறான். இங்குள்ள வீரர்களுக்கு இவன் எம்மாத்திரம்? பானுகோபனை அனுப்பி அவனை ஓட செய்கிறேன். நீ பார்த்து விட்டு போ என்றார். சூரபத்மா, அந்த காட்சியை காணும்போது நான் எங்கேனும் சந்தோஷப்படுவேன் என்பதை என்னால் எடுத்து சொல்ல முடியவில்லை. எங்கே நீ அசதியாக இருந்து விட போகிறாயோ என்று சொல்லத்தான் வந்தேன். இனி கவலை இல்லை, நான் சென்று வருகிறேன் என்று கூறிவிட்டு புறப்பட்டார் நாரதர். கோபத்தின் காரணமாக சூரபத்மனுடைய முகம் சிவந்து தணலை போல் ஜொலித்துக் கொண்டிருந்தது. அருகிலிருந்த கோரன், உத்தரகோரன் என்ற இரு ஒற்றர்களையும் அழைத்து வருணனை இழுத்து வருமாறு சொன்னான். அவர்கள் இருவரும் விரைந்து சென்று அழைத்து வந்து அவன் முன்னிலையில் நிறுத்தினர். என்ன நேரப் போகிறதோ என்பதை எண்ணி வருணன் உடல் நடுங்கியது. அடே, உனக்கிட்ட கட்டளை என்ன? என் பகைவர்கள் எவரும் கடலை கடந்து வராது பார்த்து கொள்ள சொன்ன என் பணியை ஏன் சரிவர செய்யவில்லை? சாரி, அடே, உனக்கிட்ட கட்டளை என்ன? என் பகைவர்கள் எவரும் கடலை கடந்து வராது பார்த்து கொள்ள சொன்ன பணியை நீ ஏன் சரிவர நிறைவேற்றவில்லை? சிவபாலனையும் பூதசேனைகளையும் எவ்வாறு அனுமதித்தாய்? என் ஆணையை எதிர்த்து நடப்பது என முடிவு செய்துள்ளாயா என்று கர்ஜித்தான் சூரன். வருணன் நடுநடுங்கி அப்படியே தரையில் விழுந்து அசுரனை வணங்கினான். அவனால் எழுந்து நிற்க முடியவில்லை. பயத்தினால் உடல் உதறியது. அசுரேந்திரா, நான் சொல்வதை தாங்கள் கேட்க வேண்டும். சிவபாலகனும் தேவர்களும் வான்வழியே வந்துவிட்டனர். பூத படைகள் நீரில் இறங்கி நடந்து வந்தன. அவர்களை நான் தடுக்க முயன்ற போது என்னை தள்ளி என் மீது நடந்து வந்து விட்டார்கள். நான் என்ன செய்வேன்? எளியனான நான் அவர்களை எஞ்ஞனம் எதிர்ப்பது? இடியோசையை கேட்ட மாத்திரத்திலேயே அரவம் உயிர் விட்டு விடுமென்றோ? என் வார்த்தையை நம்புங்கள் என்று மன்றாடினான். அச்சமயம் ஒற்றர்கள் சிலர் ஓடி வந்து சூரபத்மன் முன்பு வணங்கினார்கள். அசுரேந்திரா, தேவர்களும் பூதப்படைகளும் வந்து நம் பட்டணத்துக்கு வடக்கே பாசறை அமைத்திருக்கிறார் என்று தெரிவித்தனர். ஹா என்று சீறி எழுந்தான் சூரபத்மன். எதிரிகளிடையே தலைகளை பந்தாட வேண்டுமென அவன் கரங்கள் துடித்தன. அழிவு அவர்களை நம் வாயிலுக்கு அழைத்து கொண்டு வந்திருக்கிறது. இப்போதோ போய் பானுகோபனை அழைத்து வாருங்கள் என்று அவர்களுக்கு உத்தரவிட்டான். சிறிது நேரத்துக்கெல்லாம் மந்திரி பிரதானனின் சூழ பானுகோபன் தந்தை இருக்குமிடம் வந்து அவனை வணங்கினான். தந்தையே, தாங்கள் அழைப்பதாக வீரர்கள் தெரிவித்தனர். ஓடி வந்திருக்கிறேன். என்ன செய்ய வேண்டும் கூறுங்கள், காத்திருக்கிறேன் என்றான். குமரா, உன் வீரத்தை வெளிப்படுத்த வேண்டிய நேரம் வந்துவிட்டது. சிவபாலன் தேவர்களுடன் பூதகணங்களுடனும் கடலை கடந்து வந்து நம் பட்டணத்தின் வடிக்கு வாயிலில் இறங்கியிருக்கிறானாம்.
நீ இப்போதே படைகளுடன் புறப்பட்டு சென்று அவர்களை வெற்றி கண்டு திரும்பு என்றான் சூரபத்மன். பானுகோபன் தந்தையை மறுபடியும் வணங்கினான். தந்தையே, உங்கள் கட்டளைப்படி இப்போதே புறப்படுகிறேன். சிவகுமாரனை வெற்றி கொண்டு அவனை புறமுதுகிட்டு ஓடும்படி செய்வதோடு அவனை நம்பி நம் ஆணையை மீறிய நான்முகனையும் இந்திரன் முதலான தேவர்களையும் சிறைப்பிடித்து உங்கள் முன்னிலையில் கொண்டு வந்து நிறுத்துவேன் என்று சொல்லிவிட்டு புறப்பட்டான். பானுகோபன் மாளிகையை அடைந்ததும் யுத்தத்துக்கு சொல்ல தயாராக இருக்குமாறு படைகளுக்கு உத்தரவிட்டான். நேராக ஆயுத சாலைக்கு சென்று வீரலட்சுமியை வழிபட்டு ஆசி கோரியவனாய் கவசங்களையும் ஆயுதங்களையும் பூண்டு புறப்பட்டான். அவன் மார்பிலே தும்பம் மாலை அழகுற அசைந்தாடியது. விஜயன், நேமியன், மாயன், முசலி, கண்டகன், முரன், கரண், மூர்கன், தசமுகன், அசனி, சூனியகேது, அசுரசேனன் முதலான படைத்தலைவர்கள் படைக்கலங்களுடன் போருக்கு புறப்பட்டனர். அவர்களுடன் 10,000 வெள்ள வீரர்களும் 10,000 வெள்ளம் தேர் குதிரை யானைகளும் சென்றன. அவர்கள் செய்த ஆரவாரம் விண்முகழு வரை எட்டியது. பானுகோபன் யுத்தத்துக்கு புறப்பட்டதை கண்டு நாரதன் நேராக முருகப்பெருமானிடம் சென்று அவரை நமஸ்கரித்தார். பெருமானே, சூரபத்மனுடைய குமாரன் பானுகோபன் என்பவன் 16,000 வெள்ள சேனைகளுடன் யுத்தத்துக்கு வருகிறான். தங்களை எதிர்த்து போரிட அசுரகுமாரனை அனுப்பியுள்ளான். அசுரகுமாரனுடைய வலிமையை குறைவாக மதிப்பிடல் கூடாது. சின்னஞ்சிறு பாலகனாய் தொட்டிலில் படுத்திருக்கும் காலத்திலேயே சூரியனை இழுத்து வந்து சிறை வைத்தவன். அவனை தாங்களும் கைலாயநாதனும் அழிக்க வல்லவர். மற்றவர் எவராலும் அவனை வெற்றி காண்பது என்பது முடியாது. வருண பாசத்தையும் யமனுடைய சூலத்தையும் அவன் பறித்து கொண்டுள்ளான். ஆக தாங்களே அவனுடன் போருக்கு செல்ல வேண்டும் என்று தெரிவித்துக் கொண்டார். கார்த்திகை பாலகனுடைய முகத்திலே குறுநகை நெளிந்தது. வீரபாகுதேவரை அழைத்தார். சகோதரா, நாம் வந்திருப்பதை அறிந்து சூரன் தன் குமாரன் பானுகோபனை படைகளுடன் அனுப்பியுள்ளான். 1000 வெள்ளம் சேனைகளுடன் சென்று நீ அவனை எதிர்த்து வெற்றி கண்டுவா என்றார். வீரபாகுதேவர் கந்த பெருமானை தலைவணங்கி ஆசி பெற்று யுத்தத்துக்கு புறப்பட்டார். 1000 வெள்ளம் பூத சேனைகள் அவருடன் தேரை பின்தொடர்ந்தன. படைகளுடன் விரைந்து வந்த வீரபாகுதேவரை கண்டதும் அசுர வீரர்கள் ஓடி சென்று பானுகோபனுக்கு அறிவித்தார்கள். அசுரகுமாரா, நேற்று நம் பட்டணம் வந்து சென்ற வீரபாகுதேவனே படைகளுடன் வந்துள்ளான் என்றார். அதை கேட்ட பானுகோபன் மகிழ்ந்து தோள்களை தட்டி ஆர்ப்பரித்தான். ஆஹா, நன்று நன்று! நேற்றைய தினம் என்னிடம் சிக்கி அழிந்திருக்க வேண்டியவன் தப்பிவிட்டான். இன்று வந்து அகப்பட்டு கொண்டான். அவனை அனுப்பிய பாலகனையும் புறமுதுகிட்டு ஓடுமாறு செய்வேன் என்று ஆர்ப்பரித்தான். வடக்கு வாயிலை கடந்து சென்று பூத சேனைகளை பார்வையிட்டான். அவர்களிடையே தேவர்கள் ஒருவரையும் காணவில்லை. வந்திருப்பவர்களுக்கேற்ப தன் திறமையை உபயோகிக்க வேண்டும் என எண்ணினான். இரு தரப்பினரும் மோதிக்கொண்டனர். அசுர வீரர்கள் பூதப்படையின் மேலே பாய்ந்து தாக்கினர். வீரர்கள் எண்ணற்ற அஸ்திரங்களை பிரயோகம் செய்தனர். ஈட்டிகளை எறிந்தனர். யானைகள் இரும்பு உலக்கைகளை துதிக்கையில் தாங்கி சுழற்றி எதிர்பட்டோரை யமனப்பட்டணத்துக்கு அனுப்பியது. குதிரை வீரர்கள் நீண்ட கூரிய வில்களாலும் ஈட்டிகளாலும் எதிரிகளை பாய்ந்து தாக்கினர். சிலர் மலைகளையும் பாறைகளையும் பெயர்த்து வீசினர். மற்றும் பலர் மரங்களை பிடுங்கி அவற்றையே ஆயுதமாக சுழற்றி போரிட்டனர். அவ்வாறு எரியப்பட்டவர்கள் நிலத்திலே மீண்டும் வந்து விழும்போது உடல் சிதைந்து உயிர் விட்டனர். பூத படையினரும் சளைக்கவில்லை. எதிரிகள் மேற்கொண்ட சாகசங்களை திருப்பி அவர்களிடமே காட்டினர். குருதி பெருகியது. பூத படையினர் மிகுந்த ஆக்ரோஷமாக போரிட்டதால் அசுரப்படை சிதறியது. அசுர வீரர்கள் நாற்புறமும் கலைந்து ஓடலானார்கள். படைகளின் அழிவு கண்டு அனலி என்ற அசுர தளபதி கோபத்துடன் யுத்த களத்திலே பாய்ந்து வில்லின் ஆணை சுண்டினான். அந்த சப்தத்தை கேட்டு பூத படைகள் நிலை குலைந்து நின்றன. முருகப்பெருமானோடு தங்கியிருந்த தேவர்கள் அந்த பேரொலியை கேட்டு நடுங்கினர். அனலி பெரு சீற்றத்துடன் அனல் கக்கும் அஸ்திரங்களை மழையாக பொழிந்தான். சிங்கர் என்ற பூதப்படை தலைவன் பாய்ந்து வந்து அனலியை எதிர்த்தார். அவனுடைய தேரிலே கட்டியிருந்த குதிரைகளை கைதண்டத்தால் அடித்து கொன்றார். அனலி அவருடைய உடலிலே பாயுமாறு ஏக காலத்தில் அநேக பானங்களை பிரயோகித்தான். தேகத்தை தாக்கும் அஸ்திரங்களை கொஞ்சமும் பொருட்படுத்தாது சிங்கர் பாய்ந்து அனலியின் தேரில் ஏறி அவனுடைய வில்லை பிடுங்கி முறித்தார். அனலி கோபத்தோடு தண்டாயத்தை எடுத்து சிங்கருடைய தலையிலே அடித்தான். சிங்கர் ஒரு கையால் அத்தாக்குதலை தடுத்து கொண்டே மற்றொரு கையால் அவனுடைய மார்பிலே குத்தினார். பின்னர் அவனை கைகளிலே தூக்கி தலைக்கு மேலாக பலமுறை சுற்றி தரையிலே மோதினார். அவன் உடல் சிதறொன்று போயிற்று.
அனலில் கொல்லப்பட்டதைக் கண்டு சண்டன் என்ற அசுரப்படை தலைவன் ஓடி வந்து சிங்கரை மறித்து தாக்கினான். இருவரும் அடித்து கொண்டனர். சண்டன் தண்டத்தால் சிங்கரை அடிக்க, அதே சமயம் சிங்கர் இறந்து கிடந்த அனலியின் தண்டத்தை எடுத்து அவனை அடித்தார். இருவருமே அடி தாங்காது சோர்ந்து விழுந்தனர். சோர்ந்து விழுந்த சண்டனுக்கு உதவி அவனை காப்பாற்ற மாயன் என்ற அசுரப்படை தலைவன் ஓடி வந்தான். பூதப்படைகளின் தலைவர்கள் ஒருவனான நீலன் அவனை தாக்கினான். மாயன் சூலத்தால் நீலனுடைய மார்பிலே அடித்தான். அடிப்பட்ட இடத்திலிருந்து ரத்தம் குபுகுபு என்று பெருகியது. அதனால் பெரும் கோபம் கண்ட நீலன் அவன் மீது பாய்ந்து மார்பிலே அறைந்தார். சோர்ந்து போய் நின்ற அவன் தோள்களை கட்டி பிடித்து இறுக்கி அவன் கழுத்திலே கடித்து ரத்தத்தை உறிஞ்சினான். மாயன் துடிதுடித்து உயிரை விட்டான். இதற்குள் சிங்கரும் சண்டனும் சோர்வு நீங்கி எழுந்து ஒருவரை ஒருவர் தாக்கிக் கொண்டனர். சிங்கர் சண்டனுடைய தண்டாயத்தை பொடி பொடியாகும்படி செய்தார். ஆயுதத்தை இழந்த அவன் தோள்களை தட்டி ஆர்ப்பரித்து கொண்டு சிங்கர் மீது பாய்ந்தான். சிங்கர் தண்டத்தால் அவனுடைய ஒரு தோளிலே அடித்து கையை ஒடித்து போக செய்தார். சண்டன் அப்போது கலங்கவில்லை. உடைந்து தொங்கிய கையை பீத்து ஆயுதமாக சுழற்றி கொண்டு அவரை தாக்கினான். சிங்கர் பலமுறை அவன் தாக்குதல்களுக்கு அகப்படாமல் சமாளித்து கொண்டு அவன் கன்னத்திலே ஓங்கி அறைந்தார். அந்த அடியே அவன் உயிரை பறித்தது. சண்டன் அழிந்ததும் அஜமுகன் என்பவன் சிங்கரை எதிர்க்க வந்தான். மது என்ற பூதப்படை தலைவன் அவனை மறித்தான். அஜமுகன் வில்லை வளைத்து நாணை பூட்டி பேரொளி எழுப்பினான். மது அதை பொருட்படுத்தாமல் ஒரு மரத்தை பிடுங்கி ஆரவாரம் செய்தான். அவன் மீது தேர் மீது பாய்ந்தான். அந்த சப்தத்தை கேட்டு அஜமுகன் நிலை குலைந்து கையில் பிடித்திருந்த வில்லையும் அம்புகளையும் நழுவ விட்டான். நிராயுத பாணியாக பயத்தால் விறுவிறுக்க நிற்கும் அவனை கண்டதும், அடே, ஆயுதம் இல்லாமல் நிற்கும் உன்னை கொல்வது யுத்த தர்மத்திற்கு விரோதமாகும். ஆகவே பிழைத்து போ என்று சொல்லிவிட்டு அப்பால் சென்றான் மது. அவமானத்தால் என்சான் உடலும் ஒரு சானாக குறுக நின்று அஜமுகன் சற்றைக்கெல்லாம் தெளிவடைந்தான். மிகுந்த ஆக்ரோஷத்துடன் மதுவை தடுத்து அவனை பல வகையான ஆயுதங்களால் அடித்தான். மது அத்தாக்குதல்களை எளிதும் பயனற்ற போக செய்தான். அதனால் சினம் கொண்ட அஜமுகன் மாயையில் விஷ்ணு இருக்குமிடம் சென்று அவருடைய சக்கராயத்தை எடுத்து மதுவின் மீது பிரயோகித்து விட்டான். சேரி கொண்டு வந்த சக்கரம் மதுவை நெருங்கியது. நிராயுத பாணியாக இருக்கும் யாரையும் சக்கராயுதம் ஒன்றும் செய்யாது. ஆகவே அது திரும்பி சென்று அதனை பிரயோகித்த அஜமுகனுடைய தலையை வெட்டி எறிந்தது. பின்னர் அது திரும்பி சென்றது. அசுர படைகள் பேரழிக்க ஆளாவதை கண்ட பானுகோபன் மிகுந்த சீற்றத்துடன் யுத்த களத்திலே புகுந்து கணைகளை மழையாக பொழிந்தான். பூதப்படைகள் மலை சிகரங்களையும் பாறைகளையும் பெயர்த்து வந்து அவன் மீது எறிந்தன. பானுகோபன் அஸ்திரங்களை பிரயோகம் செய்து அவற்றை பொடிபட செய்தான். அவருடைய மூர்க்கத்தனமான தாக்குதலினால் பூதப்படையின் முன் அணியில் உள்ளவர்கள் அழிந்தனர். அதனால் கட்டுக்கோப்பு கொலையவே அவர்கள் பின்வாங்கி வீரபாகதேவர் இருக்கும் இடத்துக்கு வந்தனர். அச்சமயம் உக்கிரன் என்ற பூதப்படை தலைவன் பானுகோபனை தாக்கினான். பானுகோபன் கணக்கற்ற அம்புகளால் உக்கிரனுடைய உடலை துளைக்க முயன்றான். பானங்கள் உடலில் பட்டதும் ஊடுருவதற்கு பதிலாக நுனி உடைந்து நிலத்திலே விழுந்தன. ஆச்சரியமுற்ற பானுகோபன் மேலும் பல அஸ்திரங்களை பிரயோகித்தான். உக்கிரன் அந்த பானங்களை இரும்பு உலக்கியினால் தடுத்து நொறுங்கும்படி செய்தார். பின்னர் அவன் தேரின் மீது பாய்ந்து குதிரைகளை கொன்றான். தேரும் நொறுங்கியது. பானுகோபன் இமைப்பொழுதில் மற்றொரு தேரை வரவழைத்து அதில் ஏறி அவனை தாக்கினான். உக்கிரன் உக்கிரமாக கிளம்பிவிட்டான். பானுகோபனை தேருடன் தூக்கி ஆகாயத்திலே வீசினான். கீழே விழுந்த அவன் உக்கிரனை இரு கைகளாலும் கட்டி பிடித்து தூக்கி ஆகாயத்தில் வீசினான். உக்கிரன் கீழே விழும்போது அவன் மார்பிலே சூலாயத்தால் அடித்தான். அதனால் உக்கிரன் பொறி கலைஞனாய் கீழே மயங்கி விழுந்தான். தண்டி என்பவன் குறுக்கே பாய்ந்து பானுகோபனை மலை சிகரம் ஒன்றில் தாக்கினான். அவனுடைய தேரின் குதிரைகளை அடித்து கொன்றான். பானுகோபன் 16,000 சூலாயுதங்களை ஏக காலத்தில் அவன் மீது பிரயோகித்து அவன் நெற்றியிலே தாக்கினான். அதனால் தண்டியும் மயக்கமடைந்து நிலத்திலே விழுந்தான். தண்டிக்கு உதவியாக வந்த பினாகி என்ற பூத தலைவனையும் பானுகோபன் 1000 கணைகளால் மார்பிலே தாக்கி நிலைக்குலைய செய்தான். மேலும் வந்த பூதப்படைகள் தலைவர்கள் பலர் வந்து பானுகோபனை எதிர்த்து அவன் முன்பு நிற்க முடியாது தளர்ந்து பின் வாங்கினார்கள். பூதப்படை தலைவர்கள் கலைந்து போனதை கண்டு வீரபாகுவின் வீரர்கள் 1,00,000 பேரும் வந்து பானுகோபனை தாக்கினர். இரு தரப்பிலும் பானங்கள் மழையாக கொட்டின. பானுகோபனுடைய குதிரைகள் இறந்தன. சாரதி கொல்லப்பட்டான். கொடி அருந்தது.
தேரின் மேல் விதானம் கலசத்தோடு முறிந்து விழுந்தது. பானுகோபன் மற்றொரு தேரில் ஏறி அவர்களை எதிர்த்தான். பானங்களை பொழிந்து அவர்களை செயலற்று போக செய்தார். வீரபாகுவின் சகோதரர்கள் ஒருவனான வீரகேசரி அசுரகுமாரனை எதிர்த்து போரிட்டார். அர்த்த சந்திர பானங்களை சாராமரியாக எய்து அவனை திக்குமுக்காட செய்தார். அவருடைய திறமையையும் வலிமையும் கண்டு பானுகோபனே ஆச்சரியப்பட்டான். அவர் எய்த பானங்களை தடுத்து அழித்து ஆயிரக்கணக்கான பானங்களால் அடித்தான். இருவரும் சளைக்கவில்லை. ஒருவருடைய அஸ்திர பிரயோகத்தை மற்றவர் பயனற்று போக செய்தனர். பார்த்தான் பானுகோபன். நாராயண அஸ்திரத்தை பிரயோகித்தான். அதை தடுத்து எண்ணற்ற கணைகளை தாக்கினான். வீரகேசரி பிரயோகித்தும் பயனற்று போயின. பயங்கர சீற்றத்துடன் அஸ்திரம் அவருடைய மார்பில் வந்து தாக்கியது. மயங்கிய தேர்தட்டிலே விழுந்தார். முருக பெருமானுடைய அருள் காரணமாக அவர் உயிர் துறக்கவில்லை. வீரகேசரி விழுந்து விட்டதை கண்ட வீர மார்த்தாண்டவர் வில்லை வளைத்து பானங்களை எய்தார். பானுகோபன் அவரையும் எண்ணற்ற பானங்களால் அடித்தான். அவருடைய வில்லை ஒடித்து தேரையும் நொறுக்கினான். வீர மார்த்தாண்டர் வாளை உருவிக்கொண்டு அவன் மீது பாய்ந்து வெட்டினார். அவன் அணிந்திருந்த கவசம் அத்தாக்குதலை தாங்கி கொண்டது. பானுகோபன் உடைவாள் அவருடைய மார்பிலும் நெற்றியிலும் தாக்கின. வீர மார்த்தாண்டர் மயங்கி விழுந்தார். வீரராக்காத்தர் சண்முக பெருமானை தியானித்தவாறு பானுகோபன் முன்பே தேரை செலுத்தி அவனை கணைகளால் அடித்தார். அவனுடைய மணிமுடி பொடி பொடியாகியது. 1000 பானங்களால் வீரகாத்தருடைய தேரை நாசம் செய்தான் பானுகோபன். வேறொரு தேரை அடைந்து அவர் அசுரகுமாருடன் யுத்தம் செய்தார். மறுபடியும் அவன் எண்ணற்ற பானங்களால் அவரை அடித்து அவருடைய வில்லை முறித்தான். வீரராகாத்தர் ரதத்தை விட்டு குதித்து தோள்களை தட்டி கொண்டு ஆர்ப்பரித்து அவன் தேரை பற்றி எடுத்து உயிரை வீசினார். கீழே விழும்போது பானுகோபன் வேலாயுதத்தை அவர் மார்பை குறிவைத்து பிரயோகித்தான். அது இமைப்பொழுதில் வீரராகதரை தாக்கி மூச்சு விழுமாறு செய்தது. பூமியிலே வந்து விழுந்த பானுகோபன் மீண்டும் தேரிலேறி யுத்த களத்திலே புகுந்தான். வீரநந்தகர், வீரமாகேஸ்வரர், வீரதீரர், வீரமகேந்திரர், வீரபுத்திரர் ஆகிய 5வரும் வளைத்து கொண்டு அவனை தாக்கினர். பானுகோபனோ சிறிதும் கலங்காது ரதத்திலே சவாரி செய்த வண்ணம் பம்பரமாக சுழன்று அவர்களை எதிர்த்தான். அவனுடைய அற்புத பிரயோகங்களுக்கு முன்பு நிற்க மாட்டாத 5வரும் சோர்ந்து போனார்கள். அவனை தாக்குவதை கைவிட்டு அவன் பிரயோகிக்கும் பானங்களை தடுக்கவே அவர்கள் அவகாசமாய் இருந்தது. எதிர்த்த வீரர்கள் எல்லாம் கை சோர்ந்து நிற்க செய்த பானுகோபன் அண்டம் அதிர கர்ஜித்து கொண்டு வீரபாகுதேவர் முன்பு தன்னுடைய தேரை செலுத்தி வந்து நிறுத்தினான். அவனை கண்டதும் வீரபாகுதேவர் தம்முடைய வில்லை வளைத்து நான்கயிற்றை கட்டினார், சுண்டினார். அதனால் எழுந்த பேரொளி அசுர வீரர்களை கலக்கமடைய செய்தது. பானுகோபன் கலகலவென்று நகைத்து, அடே, நான் போரிட வந்துள்ள சிவபாலவன் அல்லவே நீ? என் சிற்றப்பனை கொன்று விட்டதால் எங்களை அழித்து விடலாம் என மனப்பால் குடித்து கொண்டிருக்கும் சிவபாலனை தேடி வந்தேன். அவன் பயந்து உன்னை அனுப்பியிருக்கிறான் போலும். நேற்று தெய்வ வசத்தால் நீ தப்பிவிட்டாய். என் தந்தை என்னை அனுப்பியிருந்தால் உன்னை கொன்றிருப்பேன். நான் வராததால் என் இளைய சகோதரனை கொன்று நகரத்தையும் அழைத்துவிட்டு சென்றாய். இப்போது வகையாக மாட்டிக்கொண்டு விட்டாய். இனி நீ தப்ப முடியாது. உன்னை கொல்வதோடு உன்னை அனுப்பிய சிவகுமாரனையும் சிறைப்பிடித்து செல்வேன் என்று சூளுரைத்தான். வீரபாகுதேவர் அந்த வார்த்தைகளை கேட்டு மெல்ல நகைத்தார். அசுரகுமாரா, சுத்த வீரனாக இருப்பவன் தன் பெருமைகளை பற்றி கூறிக்கொண்டிருக்க மாட்டான். செயலிலே காட்டுவான். எங்கே உன் வீரத்தை காட்டு பார்ப்போம் என்றார். பானுகோபன் சீற்றத்துடன் பானங்களை பிரயோகித்தான். வீரபாகுதேவர் அவற்றை தடுத்து அழித்ததோடு அநேக பானங்களால் அவனை திக்குமுக்காட செய்தார். ஜுவாலையை விட்டு பிரகாசிக்கும் தீ நாக்குக்குள் போல கோபத்தால் குமுறி எழுந்தான் பானுகோபன். பானங்களை மழையென அவர் மீது பொழிந்தான். அவர்கள் இருவரும் போர் புரிவதைக் கண்டு அனைவரும் ஆஹா ஆஹான்னு காரம் எழுப்பினர். பான மழைகளிடையே அவர்கள் சிறிது நேரம் மறைந்திருப்பர். பின்னர் சூரியன் உதமாவது போல் அவற்றிலிருந்து வெளிப்பட்டு ஒருவர் தாக்கிக் கொள்வர். இருவருடைய ரதங்களும் பம்பரமாக சுழன்றன. பானுகோபன் அவருடைய வில்லை முறித்தான். வேறு வில்லை கொண்டு வீரபாகுதேவர் போரிட்டார். எங்கும் தூசி பறந்தது. வீரபாகுதேவர் கோபத்துடன் அசுரகுமாரனுடைய மணிமுடியை நிலத்தில் வீழ்த்தினார். அவனுடைய மார்பு கவசத்தை நொறுக்கினார். அவன் உடலெங்கு பானங்களால் துளைத்தார். அந்த காயிலிருந்து பெருகிய இரத்தத்தால் அவன் மேனி முழுவதும் நனைந்தது. தகதகவென்று பிரகாசித்தபடி மலைவாயில் மறையும் சூரியனை போன்று விளங்கினான் பானுகோபன். வீரபாகுதேவருடைய அஸ்திரங்களால் அசுரப்படையில் பெரும் அழிவு ஏற்பட்டது. ஏராளமானவர்கள் கொல்லப்பட்டனர்.
கணக்கற்றோர் காயமுற்று விழுந்தனர். பானுகோபன் சீறி பாய்ந்து 700 பாணங்களால் வீரபாகு தேவரை அடித்தான். அவருடைய தேர் அழிந்தது. தேர் பாகனும் குதிரைகளும் கொல்லப்பட்டன. அவர் வேறொரு தேரில் ஏறி அவனை எதிர்த்தார். பானுகோபன் மீண்டும் அநேக பாணங்களால் அவருடைய மார்பை தாக்கினான். அத்தாக்குதலால் சிறிதும் துன்பம் அடைந்தாலும் வீரபாகு தேவர் அதை பொருட்படுத்தாமல் அவனை எதிர்த்தார். அஸ்திர பிரயோகங்களால் வீரபாகு தேவரை வெற்றி காண முடியாது என்பதை உணர்ந்த பானுகோபன் சூழ்ச்சியை மேற்கொண்டான். மாயையால் விண்ணிலே கிளம்பி பிரம்மதேவனை தனக்கு அளிக்கப்பட்ட மோகாஸ்திரத்தை பிரயோகித்தான். மோகாஸ்திரத்தினால் பூதப்படையர் அனைவரும் உணர்விழந்து நின்றனர். வீரபாகுதேவர் மோகாஸ்திரத்திற்கு கட்டுப்படாவினும் அதை போக்குவதற்கு என்ன வழி என்பதை அறியாதவராய் சற்று நேரம் தடுமாறினார். விண்ணிலே மறைந்திருந்த பானுகோபன் பூதப்படையினரை அஸ்திரங்களால் கடுமையாக தாக்கினான். யுத்த களத்திலே வீரபாகு தேவரும் மற்றவர்களும் ஸ்தம்பித்து நிற்பதை உணர்ந்த ஆறுமுக பெருமான் அசுரகுமாரன் விடுத்த மோகாசுரத்தை விளக்க தம்முடைய அஸ்திரத்தை பிரயோகித்தார். அது யுத்த களத்தில் இறங்கும்போது அசுரனுடைய மோகாஸ்திரம் விடுபட்டு விட்டது. பூதப்படையினர் மயக்க நிலையிலிருந்து மீண்டவர்களாய் அசுரர்களை தாக்கலானார்கள். வீரபாகுதேவருடைய கோபம் எல்லை மீறிவிட்டது. பானுகோபனை அழித்து விடுவது என்ற சங்கல்பத்தோடு சிவாஸ்திரத்தை கையில் எடுத்தார். அதை கண்டு அவன் கலங்கி போயிட்டான். சிவா அஸ்திரத்தை தடுத்து நிறுத்த அவனுடைய சிவாஸ்திரம் அப்போது அவனிடம் இல்லை. அது அவனுடைய அரண்மனையில் பூஜை அறையில் இருந்தது. மிகுந்த தேவை என்று தோன்றினால் ஒழிய அதை அவன் எடுப்பதில்லை. ஆகவே யுத்த களத்தில் இருந்தால் சிவா அஸ்திரத்தால் அழிக்கப்படலாம் என்று பயந்து அங்கிருந்து புறப்பட்டு அரண்மனை அடைந்தான். பானுகோபன் சென்றதும் அசுர வீரர்கள் பூத படையினரை எதிர்க்க முடியாமல் தோற்றுப்போய் பின்வாங்கி ஓடினர். யுத்தம் செய்வதை கைவிட்டு திரும்ப செல்லும் பானுகோபனை தொடர்ந்து சென்று அவனை சிறைப்பிடித்து வருவதாக பூதப்படையினர் ஆர்ப்பரித்து எழுந்தனர். பயந்து ஓடும் பகைவனை துரத்துவது நியாயமல்ல என வீரபாகுதேவர் அவர்களை தடுத்து நிறுத்திவிட்டார். பூதப்படைகள் வெற்றி முழக்கம் எழுப்பினர். அதே சமயம் கதிரவனும் மேல்கடலில் மறைந்தார். அஸ்தமன சமயமாகிவிட்டதால் அன்றைய போர் நின்றது. தேவர்கள் வீரபாகுதேவர் மீது மலர் மாறி பொய்து கொண்டாடினர். பின்னர் எல்லோரும் முருகப்பெருமான் இருக்கும் இடம் திரும்பி அவரை வணங்கி அன்றைய நிகழ்ச்சிகளை அவருக்கு எடுத்து கூறினர். கந்தவேல் வீரபாகுதேவரை பலவாறு புகழ்ந்தார். யுத்த களத்திலே நடப்பவற்றை அறிந்து வந்து சொல்ல ஒற்றர்களை அனுப்பியிருந்தான் சூரபத்மன். அவர்கள் திரும்பி வந்து பானுகோபன் உக்கிரமாக போரிட்டு பூதப்படையினை கலங்க அடித்ததையும் முடிவில் வீரபாகுதேவருடைய சிவாஸ்திற்கு பயந்து திரும்பி வந்துவிட்டதையும் கூறினர். சூரபத்மனுடைய கண்கள் நெருப்பை கக்கின. மறுநாள் தானே போருக்கு சென்று அனைவரையும் அழிப்பதாக முன்வைத்தான்.